அனைவருக்கும் வணக்கம். வராகி நற்பவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அற்புதமான மந்திரத்தை பற்றி தான். இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா, சிவபெருமானால் முருகப்பெருமானுக்கு உபதேசம் செய்யப்பட்ட மந்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. ஒரு காரியத்தை நம்ம நினச்சிட்ருக்கோம், அந்த காரியம் ஏகப்பட்ட தடைகள் வந்துட்டு இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 6 முறை சொன்னாலே போதும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாய்க்கிழமை மட்டும் பூஜை அறையில் ஒரு 6 விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை நினச்சி 108 முறை கடவுளே முருகா, இந்த காரியத்தில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நம்ம ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் முருகனின் முழு அருளும் நமக்கு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வேளை அப்படி வழிபட முடியாதவங்க, ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருந்துச்சுன்னா இருக்கிற இடத்துலையே 6 முறை கூறினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. நமக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்லையா, அதாவது எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் வெற்றி கிடைக்கல அப்படின்னு ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்லையா, அந்த வேண்டுதலுக்கு இந்த மந்திரத்தை ஓம் நமோ குமாராய நம அப்படின்ற மந்திரத்தை டெய்லி 6 முறை முருகா, கந்தா, கடம்பா, எங்களுக்கு இந்த ஒரு காரியம் நல்லபடிக்கு நன்மையில் முடியணும் அப்படின்னு வேண்டினாலே போதும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு மண் சம்மந்தப்பட்ட விஷயம், வழக்கில் வெற்றி, இந்த மாதிரி நீங்கள் முருகனை நினச்சிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் வெற்றி நிச்சயம். அப்படி கண்டிப்பாக நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்குங்க. தொடர்ந்து அதாவது ஒரு சங்கல்பம் எடுத்த மாதிரி 48 நாட்கள் 108 முறை ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்தோம்னா மிகப்பெரிய அதீத பலன் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓம் நமோ குமாராய நம. இந்த மந்திரம் ரொம்ப சிம்பிளான மந்திரம் தான், ஆனால் பவர்ஃபுல் மந்திரம். சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு உபதேசித்த மந்திரம். முழு மனதோட முருகனை நினச்சி ஒரு முழு நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி கிட்டி நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் முருகனை வேண்டிக்கிறேன். நீங்களும் முழு நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனை செய்யுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன்ங்க.